தொடர்ந்து நம்ம எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. யார் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் 2 விதமா இந்த ரிஜெக்ஷன் விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்ல யாரை ரிஜெக்ட் பண்ணுவோம்னு தனியாகவும், அதுக்கப்புறம் ஃபைனலாக வரும்போது யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தனியாக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ரெண்டையுமே பார்க்கலாம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம எப்படி இந்த ஃபார்மை கொடுத்தவங்க அடுத்த ஸ்டெப்பை ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய டவுட் எல்லாமே இதை கிளியர் ஆயிரும். முக்கியமாக அந்த 2002 தகவல்லாம் நம்ம கொடுத்துருப்போம்ல, அதை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் தப்பாக இருந்தால் என்ன பண்ணும், இல்லை அதை கொடுக்காம இருந்தால் என்ன பண்ணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் முக்கியமாக வரும். இப்போ முதல்ல நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்டை பற்றி பார்த்தலாம். டிராஃப்ட் லிஸ்ட்டை பற்றி யாரும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா டிராஃப்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் கொடுத்துருந்தாவே போதும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் வந்திருக்கு. அதாவது பிஎல்ஓட்ட நம்ம ஃபார்மை எழுதி கொடுத்துட்டோம்னாவே நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்டில் பெரும்பாலும் வந்துடுவோம். யார் வரமாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இறந்தவங்க வரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் இல்லை 2 இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, 2ல் 1 ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தொகுதி விட்டு தொகுதி மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க டெம்பரவரியாக இப்போ அட்ரஸ் மாதிரி இருக்குன்னா, டெம்பரவரி அட்ரஸ்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை. தொகுதி விட்டு தொகுதி மாறினா தான் இந்த ஒரு விஷயம். அப்போ தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், ஃபார்ம் 8 கொடுத்து அவங்க சரி செஞ்சுக்கணும். அதை ஃபார்ம் 8 கொடுத்து நான் அங்கே இருந்தேன், நான் இங்கே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டில் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வாங்கிட்டு ஃபார்மே ஃபில் பண்ணாமல் கொடுக்காம இருக்காங்க பாருங்க, அவங்களும் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. இவங்களாம் தான் ரிஜெக்ட் ஆக போகிறவங்கள தவிர மற்றபடி ஃபார்ம் கொடுத்த பெரும்பாலானவங்க வந்துடுவாங்க. அதுலேயும் நமக்கு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி ஃபார்ம் கொடுக்கப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் மட்டும்தான் இன்னும் சப்மிட் பண்ணப்படலை. மிச்சம் எல்லா ஃபார்மையுமே சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணக்கூடிய டேட் கூட முடிஞ்சிருச்சுங்கிறதுனால எப்படியும் ஒரு 5 லட்சத்தில் ஒரு 3 லட்சமோ அந்த அளவுக்காவது என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கி சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபார்ம் கொடுத்தவங்க எல்லாம் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. அதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2வது விஷயம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துடுவோம். டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்துட்டோம்னா இதுவே ஃபைனலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிறது வேறு. ஃபைனல் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வரும்னா பிப்ரவரி 12 வரும். பிப்ரவரி 12. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், டிசம்பர் மாதத்தில் இருக்கோம். டிசம்பர் மாதத்தில் கடைசி ஒரு 15 நாளில் இருக்கும் போது நம்ம பிப்ரவரியில் வரக்கூடிய இதை ஏன் சொல்கிறோன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டர் ஐடியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு லிஸ்ட்டு. அப்போ அந்த பிப்ரவரி 12 டைரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, லிஸ்ட் போட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு செப்பரேஷன் பண்ணுவாங்க. எப்படி இந்த மாதத்தில் 19ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வரதா இருந்துச்சு, அதை தள்ளி இப்போ 19ஆம் தேதி ஆக்கிட்டாங்க. 19ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரையும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு விடுறாங்க. சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த நேமு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதுக்காக சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஜனவரி அதாவது பொங்கல் வரையும் அந்த 15ஆம் தேதி வரையும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜனவரி 15க்கு மேலே ஆவணம் வாங்குவாங்க. எடுத்துன்னு உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. யாருடைய இதெல்லாம் தேவையான தகவல் 2002 இல்லையோ அவங்கள்ட்ட ஆவணம் வாங்குவாங்க. இப்போ டிராஃப்ட் லிஸ்ட்டில் நீங்கள்லாம் வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த 2002 தகவல் தப்பாக இருந்தால் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வந்தவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் பண்ணுறவங்கள்ட்ட தான் ஆவணம் வாங்குவாங்க. ஆவணம் வாங்கும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த டைம் இருக்குது பாருங்கள், அந்த டைமுக்குள்ளே ஆவணம் கொடுக்கணும். உங்களுக்கு ஆவணம் கொடுக்க வேண்டிய டைம் ஜனவரி 15லிருந்து பிப்ரவரி 7 வரையும். அப்போ ஜனவரி 15னா பொங்கலை தாண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் எப்போ வருது, டிராஃப்ட் லிஸ்ட்னா உங்களுக்கு டிசம்பர் 20க்குள்ளேயே வந்துடும். 19ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி வச்சா கூட 20க்குள்ளேயே வந்துடும். அப்போ 20ஆம் தேதி வந்துட்டாலும் நீங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் ஆவணமே கொடுக்க போகிறீங்க. அப்போ தான் கொடுக்கவே ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே நடுவில் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆவணத்தை ரெடி பண்ணிக்கலாம். 1. 2வது பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு இருக்குது, பேரில் தப்பு இருக்குது, அட்ரஸில் தப்பு இருக்குது, அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், இந்த 1 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிக்கலாம். இந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8 கொடுக்கணும். ஃபார்ம் 8 கொடுத்து தப்பை திருத்திக்கணும். இல்லை புதுசாக ஜாயின் ஆகணுங்கிறவங்க ஃபார்ம் 6 கொடுத்துக்கணும். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் டிராஃப்ட் லிஸ்ட்டில் எல்லாரும் பேர் வந்துடும். அதுலேருந்து ஃபைனல் லிஸ்ட்டுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நேரடியாக. அவங்க ஆவணம் கேட்பாங்க. அந்த ஆவணம் கொடுத்துட்டோம்னா
உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஆவணமும் இதானாதான் என்ன பண்ணுவாங்க, அந்த பிப்ரவரி வரக்கூடிய அந்த கடைசி லிஸ்ட்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்ணணும்னா நீங்க புது ஃபார்ம் கொடுத்து மறுபடியும் சேர்ந்துக்கணும். சிலரை வந்து பாத்தீங்கன்னா இப்பவே இந்த டிராஃப்ட் லிஸ்ட்லேயே சிலர்லாம் ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்ல, பெரும்பாலும் வந்துருவாங்க. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால ரிஜெக்ட் ஆனாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, டிராஃப்ட் லிஸ்ட்ல வராதவங்க புது ஃபார்ம் கொடுத்து நியூவா ஓட்டர் ஐடி வாங்கிப்பாங்க. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து ரிஜெக்ட் ஆனாலும் மறுபடியும் புது அப்ளை பண்ணி நம்ம இந்த 2026 இப்போ 2025 ஜனவரி வந்து 2026 வந்துடும். பிப்ரவரியில தான் ஃபைனல் லிஸ்ட் வருதுங்கிறனால எஸ்ஐஆர் 2026 தான் இதை சொல்லுவாங்க. அதனால அந்த எஸ்ஐஆர் 2026 புதுசாகவும் என்ன பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணிக்கலான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2002 அடிப்படையை கொண்டு வந்து செய்யப்படுதுங்கிறனால 2002 தகவலை இப்போ கேட்பாங்க. புதுசாக கொடுக்குறவங்களுக்கு எதையுமே கேட்க மாட்டாங்க 2002 பற்றிலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக வந்து போய் புதுசாக கொடுத்துக்கலாம். நேற்று தான் நான் புது ஃபார்ம் வந்து என்ன பண்ணேன், நான் டவுன்லோட் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிருந்தேன் நம்ம சேனலில். அப்படி போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். நேற்று ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் போட்டிருந்தேன். அதிலே வந்து பார்த்தாவே தெரியும். அதில் இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே 2002 பற்றியே இருக்காது. புது ஃபார்ம் கொடுக்குறவங்க எல்லாருமே கொடுக்க வேண்டிய தகவல் வந்து உங்களுடைய இப்பத்து தகவலும் அதோடு சேர்ந்து உங்களுடைய உறவினர்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தவங்களை போடணும். யாரை வேணா போடலாம். பெருசா வந்து மற்றவங்களை போடாம நம்ம வந்து அப்பாவை போடுறது அம்மாவை போடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லை அடுத்த இடத்துல வந்து கணவர் மனைவி அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதானே தவிர பெருசாக வந்து அதில் எதுவுமே அந்த நியூ ஃபார்மில் தகவலே கேட்கல. அதனால யாருக்காவது ரிஜெக்ட் ஆனாலும் புது ஃபார்ம் தான் கொடுக்கணும். அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே எங்களுடைய குடும்பத்துலேருந்து நான் ஓட்டரே வந்து அப்ளை பண்ணல, எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், புது ஃபார்ம் அப்ளை பண்ணி இந்த எஸ்ஐஆர் 2026 சேர்ந்துக்கலாம். முதல்ல டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆவணம் கேட்பாங்க. ஆவணமும் நீங்கள் கொடுக்கலைன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஓட்டுரிமையே இல்லையான்னு கேட்டால் புதுசாக கொடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறாங்களோ அவங்களாம் புதுசாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புதுசாக கொடுக்கறது ஈஸியாக இருந்தாலும் புதுசாக கொடுக்கறத விட இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது அவசியம். அதனால தான் இந்த எஸ்ஐஆரே வந்திருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக 2002 தகவல்லேருந்து எடுக்கிறாங்கன்னா நம்ம அதோட என்ன பண்ணிடணும், ஜாயின் ஆகிறது ஈஸி. புதுசு எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் பழசு வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் ஆகுறதுங்கிறது நம்மளுடைய தலைமுறைக்கும் அவசியமாக இருக்கும். நம்ம நாளைக்கு வந்து இன்னைக்கு நமக்கு தெரியாதுனாலும் நம்ம பிள்ளை பசங்களுக்கு அடுத்த எஸ்ஐஆர் வரும்போது 2025 எஸ்ஐஆர் கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து எடுக்கிறவங்க இல்லாதவங்களா இருந்தால் எடுத்துக்கோங்க, ரிஜெக்ட் ஆனால் எடுத்துக்கோங்க. மற்றபடி இருக்கிறவங்க ஆவணத்தை கரெக்டாக கொடுத்து இருக்கிறத தக்க வச்சுக்கோங்க. நேரடியாக ஃபுல்லாலாம் யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட ஆவணம் வாங்கிட்டு ஆவணம் சரியா இல்லைன்னா மட்டும்தான், இல்லை நீங்கள் ஆவணத்தை கொடுக்காட்டினா மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஃபார்ம் பொறுத்தளவுக்கு எப்போ ஆவணம் கேட்பாங்கன்னா இந்த 2002 பற்றி நம்ம அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம். எப்போ கொடுத்துருப்போம், போன மாதமே கொடுத்துட்டோம். அந்த ஃபார்ம்லாம் வந்துருச்சு நம்ம கையில். அந்த போன மாதமே நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமே. ஏன்னா இப்போ எல்லாம் எல்லாருமே அதிகமாக கொடுத்துட்டாங்க. 4ஆம் தேதின்னு சொன்னனால எல்லாருமே நவம்பர் கடைசிக்குள்ளேயே நாங்களாம் சப்மிட் பண்ணிட்டோம். அதனால நிறைய பேருக்கு மறந்துருக்கும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 2002 வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இருந்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, பெட்டி 2. அதே மாதிரி 2002 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய உறவினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பெட்டி 3ல் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஃபில் பண்ணவங்க கரெக்டாக போயிடுவாங்க. கரெக்டாக ஃபில் பண்ணாதவங்க ஆவணம் கேட்பாங்க. ஒருவேளை அப்போ தப்பாக ஃபில் பண்ணியிருந்தாலும் இப்போ கரெக்டாக தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க கேட்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், போய் கரெக்டான தகவலை கொடுத்து இல்லை நாங்களே 2002 இருந்தோம், அன்னைக்கு நாங்கள் மாற்றி எழுதி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்லி அதை கொண்டு வந்துக்கலாம் லிஸ்ட்டுக்குள்ளே. 2002 தகவலை பேஸ் பண்ணி ஆவணங்கள் வாங்குவாங்க. ஆவணம் இல்லாதவங்க மட்டும்தான் வந்து ரிஜெக்ட் ஆகி புது ஃபார்முக்கு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் புது ஃபார்மில் வர்றவங்களும் இந்த எஸ்ஐஆர் 2026 ஜாயின் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.